Hey guys, welcome to FC's another video. இந்த வீடியோல நம்ம Fantastic Four பத்தி தான் பேச போறோம். நேத்து பாத்தீங்கன்னா Fantastic Four ஓட டைட்டில் லோகோவும் அபிஷியல் காஸ்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சோ முதல்ல காஸ்டிங்க்கு வந்துருவோம். ரீட் ரிச்சர்ட்ஸா ஆல்ரெடி ரூமர்ல இருந்த பெட்ரோ பாஸ்கல் தான் வந்து காஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன வீடியோல அந்த ரூமர்லாம் வரும்போதே சொல்லியிருந்தேன், இவர் வந்து ஆக்சுவலா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரீட் ரிச்சர்ட்ஸா வந்து ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இவரை விட ஜான் கிராசின்ஸ்கி தான் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அந்த ரோலுக்குன்னு சொல்லியிருந்தேன். பெட்ரோ பாஸ்கலுக்கு ரீட் ரிச்சர்ட்ஸ் ரோலை விட டாக்டர் டூம் ரோல் வந்து ஓரளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் கடைசியில வந்து பெட்ரோ பாஸ்கல் தான் ரீட் ரிச்சர்ட்ஸா நடிக்க போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஜான் கிராசின்ஸ்கி வந்து மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல வந்தது ஜஸ்ட் ஃபார் ஃபேன் சர்வீஸ். ஸோ பெட்ரோ பாஸ்கலை ரீட் ரிச்சர்ட்ஸா போட்டதுக்கு அகைன்ஸ்ட்லாம் கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு. ஏன்னா சீக்ரெட் வார்ஸோட ஸ்டோரி லைன்ல மெயின் ஹீரோவே அவர் தான், வில்லன் வந்து டாக்டர் டூம். ஸோ ஏற்கனவே ஸ்டார் வார்ஸை வந்து சிங்கிள் ஹேண்டட்லி கேரி பண்ணியிருந்தாரு இந்த ஜென்ரேஷனுக்கு மேண்டலோரியன் மூலியமா. ஸோ அதே மாதிரி எம்சியூக்கும் பண்ணுவாருன்னு நம்புவோம். இன்விசிபிள் உமனா வெனிசா கர்பியை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை ஆல்ரெடி நம்ம மிஷன் இம்பாசிபிள் படத்தில் பார்த்துருப்போம். ஹியூமன் டார்ச்சா ஜோசப் குயினை வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவரை வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸில் வந்து எடியா பார்த்துருப்போம். அந்த ஒரு சீசன்லேயே அவர் வந்து ஃபேன் ஃபேவரட் ஆகிட்டாரு. ஃபேன் ஃபேவரட் ஆன கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸில் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ சீசன் 5 அவர் திரும்ப வர மாட்டார். பட் இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ரோல் கொடுத்தது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவார் அவர். திங்கா எபோன் மோஸ்ட் பேக்ரேக்கை வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவரும் வந்து பியர் டிவி சீரீஸில் வந்து நல்லா ஃபேமஸ் ஆனவர். கார்மிக்கு கசின் வருவார். ஸோ 4 பேருமே எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக தான் இருக்குது. இன்னும் கூடிய விரைவில் டாக்டர் டூமையும் அஃபிஷியல் காஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா டாக்டர் டூம் வந்து கூடிய சீக்கிரமே பண்ணி ஆகணும். டெட்பூல் 3லேருந்து சீக்ரெட் வார்ஸோட ஸ்டோரி லைன் வந்து கிக் ஆகிடும். அங்கேருந்து எப்படி இன்ஃபினிட்டி சாகா ஒரு மாதிரி போச்சோ, டெட்பூல் 3லேருந்து இதுவும் வந்து சீக்ரெட் வார்ஸை நோக்கி போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே டாக்டர் டூமோட அஃபிஷியல் காஸ்டிங்கும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட் கிரெடிட்ல டாக்டர் டூமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு டெட்பூல் 3ல. ஸோ இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 படம் வந்து ஜூலை 2025க்கு வந்து ரிலீஸ் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன் லெகசியோட கிளாஷ் ஆக போகுது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ஃபேண்டாஸ்டிக் 4 லோகோ வந்து வெறும் 4 மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த லோகோ வந்து அப்படியே அந்த 60s ஸ்டைல் காமிக் ஓல்ட் ஸ்கூல் மாதிரி தான் வச்சிருக்காங்க. முன்னாடியே ரூமர் வந்து 60ஸ்ல நடக்கிற கதையா தான் இருக்க போகுதுன்ற மாதிரி ரூமர்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அது உண்மைதான். 1963ல தான் இந்த படம் கதை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல ரீட் ரிச்சர்ட்ஸை முதல் தடவை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்க்கும்போதே டிடன்ட் யூ கைஸ் ஸ்டார்ட் இன் தி 60s அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து அந்த டைம்ல இருந்த ஒரு பேண்டை குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அந்த டைம்ல ஈஸ்டர் எக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த கதை வந்து 60ஸ்ல நடக்கிறதால மேபி அதுக்கும் இதுக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அப்பனா ஏன் எம்சியூல இது வரைக்கும் இவங்களை மென்ஷன் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 60ஸ்ல நடக்கிற கதையிலேயே கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்லயோ இல்ல ரியால்ம்லயோ வந்து ஸ்ட்ரக் ஆயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் கதையை முடிப்பான்னு நினைக்கிறேன். லைக் கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ்ல எப்படி ஐஸ்ல ஸ்ட்ரக் ஆயிட்டு கிளைமேக்ஸ்ல மாடர்ன் வேர்ல்டுக்கு கேப்டன் அமெரிக்கா வருவாரோ அதே மாதிரி இங்கேயும் ஏதாவது நடக்கும். ஏன்னா ஏற்கனவே குவாண்டம் ரியால்ம்னு ஒன்று இருக்கு, டார்க் டைமென்ஷன் ஒன்று ஆல்ரெடி எம்சியூல எஸ்டாப்ளிஷ்டா இருக்கு. அதே மாதிரி காமிக்ஸ்லயும் இன்னும் நிறைய டைமென்ஷன்ஸ்லாம் இருக்கு, ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்லாம் இருக்கு. லைக் நெகட்டிவ் ஜோன் ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் 4 வந்து அடிக்கடி விசிட் பண்ணிட்டு வருவாங்க ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு. ஸோ அந்த இடத்துல கூட ட்ராப் ஆனதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கணும் கதை எப்படி கொண்டு போறாங்கன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸ்டிங் சாய்ஸை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பாய்.